ஆசீர்வதிங்க. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் இயேசு கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த பூமியில இயேசு வரும்போது எத்தனையோ பேர் வந்தாங்க. 12 வருஷம் வியாதி, 38 வருஷம், 18 வருஷம், யாரையும் மருத்துவர் குணமாக்க முடியல, யாருமே மனுஷன் குணமாக்க முடியல, யாருமே சமாதானத்தை கொடுக்க முடியல. இந்த இயேசு வந்த உடனே 12 வருஷம் முடியாத காரியத்தை ஆஸ்திரிய செலவு பண்ணாத ஒரு அம்மா எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. கடைசியா இயேசு கிட்ட வந்தாங்க. இயேசு கிட்ட வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. எனக்கு டாக்டர் குணமாக்க முடியாதது இந்த இயேசு செய்துட்டாரு. 12 வருஷம் யாரும் மதிக்கலையே, இந்த இயேசு செய்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இயேசுக்கு முன்னாடி வந்தாங்க. 38 வருஷமா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா அவனுக்கு சுமந்து மட்டும் போறதுக்கு யாரும் கிடையாது, அவனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்றதுக்கு யாருமே கிடையாது, அவனுக்கு சமாதானம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இந்த இயேசு அந்த ஒரு மனுஷனை தேடி போனாரு. அப்பா உன் பாரம் ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டப்பா, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அவன் சொன்னா, அந்த மாதிரி எனக்கு யாரும் கிடையாது, என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாரும் கிடையாது, என்னை கேட்கிறதுக்கு யாரும் கிடையாது சொன்ன உடனே அப்ப இயேசுவா நான் இருக்கிறப்பா, 38 வருஷம் உனக்கு யாரும் கிடையாது, ஆனா இந்த வினாடி இருந்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவன் வியாதியை குணமாக்கி அந்த இடத்துல இயேசு சுகமாக்கி கொண்டு போனாரு. அந்த இயேசு இன்றைக்கும் மாறாதவர். சந்தோஷம் சந்தோஷம் கடையில விற்காதம்மா, மரத்தில காய்க்காதம்மா, கடையில விற்காதம்மா, மரத்தில காய்க்காதம்மா, மன்னாதி மன்னனேசு கொடுக்க சந்தோஷம் இது, மன்னாதி மன்னனேசு கொடுக்க சந்தோஷம். சாராய குடிக்கும் போது இல்ல சந்தோஷம், சாராய குடிக்கும் போது இல்ல சந்தோஷம், சிகரெட்